இப்போ பேருக்கு பின்னாடி சாதி பெயர் போடுறதுங்கிறதே பார்த்தீங்கன்னா, இப்போ இடையில வந்து இந்த சாதி பெயர் போட்டால் நம்மளுக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி 70களில் தான் ரொம்ப தூக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அது வரைக்கும் போட்டுட்டு தான் இருந்தாங்க. பேருக்கு முன்னாடி இந்த தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாயுடு, ராவன் போடுவாங்க, தேவர்னு போடுவாங்க, நாடார் எல்லாம் போட்டுட்டு தான் வந்தாங்க. இந்த திராவிட கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே எங்க பேருக்கு பின்னாடி நமக்கு இந்த சாதி பேரை துணை பேரா வச்சோம்னா எங்க நம்மளுக்கு அரசாங்க வேலை, அரசாங்க சலுகைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போகுமோன்றதுக்காக அந்த தலைமுறையிலேருந்து அதை கட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் இன்னும் கேரளா பக்கம்லாம் போனால் இன்னும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். கேரளா பக்கம் சின்ன சின்ன பிள்ளைகளோட ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சமுதாயத்தை இந்த நாயர்ன்ற பேரை பயன்படுத்துவாங்க. இந்த பிள்ளைங்கிற சமூகம் சின்ன குழந்தை கிறிஸ்டியன் பிள்ளைன்னு இருக்கும். அந்த குழந்தைக்கு ஐடி கார்டு வந்து கிறிஸ்டியன் பிள்ளைன்னு இருக்கும். கர்நாடகாவில் இருக்கு. கர்நாடகாவில் இந்த கவுடான்ற பேர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மட்டும்தான் பிரச்சனை. ஆமாம், ஆந்திராவில் போனீங்கன்னா ரெட்டிங்கிற பேர் நான் சொல்றது பெரிய வளர்ந்தவர்கள் இல்லை, சிறு சிறு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் வந்து ரெட்டிங்கிற பேர் சேர்ந்து தான் வரும். இப்போ அங்கே ராவ் அந்த மாதிரி இருக்கு. அதாவது ஒரு சாதி பேரை தூக்கிட்டா சாதி அழிஞ்சிருங்கிறது இருக்கிறதுல மிகப்பெரிய முட்டாள்தனம், மடத்தனம். அது என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த வீட்டில் வளர்ற விஷயத்துலையும் நம்ம முன்னோர்களை பற்றி கேட்கும் போது அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு பிறமொழி கலப்பாளர்கள் வந்து அதிகம். ஆதி காலத்துல அது இப்போ இல்லை, ஒரு 400 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு இருந்து நமக்கு தெலுங்கர்கள் அப்புறம் நமக்கு சொன்ன கன்னடர்கள் எல்லாமே கலந்துருக்காங்க. பேருக்கு பின்னாடி ஒரு சாதியை போட்டால் நம்ம இன்னாருன்னு தெரிஞ்சிருவோமோ அப்படின்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேருக்கு முன்னாடி சாதி பேர் எடுத்துடணும், எடுத்தால் நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்றா கலந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக திராவிடர் அந்த அடிக்கடி இந்த இவரு கூட கேட்பார், நம்ம சீமான் சொல்லுவார், திராவிடன் இங்கே சொல்றியே போய் கேரளாலேயோ கர்நாடகாலேயோ சொன்னால் ஒத்துப்பானாங்கிறது. அந்த திராவிடருங்கிற டேர்ம் கொண்டு வந்தது எதுக்குன்னா, தமிழ்நாட்டில் நம்ம ஆல்ரெடி ஒரு 400-500 வருஷமா இருக்கோம். இப்போ தனியாக பிரிச்சிட்டாங்க தமிழ்நாடுன்னு. நம்மளுக்கு எங்கே ஒரு இது இல்லாமல் போயிருமோ, ஒரு அங்கீகாரம் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நேரத்தில் வந்து அரசியல் முழுக்க முழுக்க கையாண்டது வந்து அவங்க தான். யாருன்னா பிறமொழியாளர்கள் தான் கையாண்டாங்க. திமுக, அதிமுக எல்லாத்தையும் அவங்க தான் இருந்தாங்கன்னு வைங்க. அவங்க தனக்கான ஒரு பாதுகாப்பு திமுக அதிமுக இருந்தவங்களாம் பிள்ளை நாயர் ஆமா எல்லாம். இப்போ இங்க கூட இந்த எக்மோல டிபிஎம் நாயர் பாலம் தான் இருக்கும், உங்களுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும். ஓமந்தூரா செட்டியார், ஆமா ஓமந்தூரா ரெட்டியார் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இல்லை, பின்வந்த காலத்துல வந்து தன்னோட டைல்யூட் ஆவதுக்காக. கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாற்றம் நினைக்கலாம், எடுத்துக்கலாமா? ஆமாம், கலைஞர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப அதிகமான அந்த பேர் பண்ணி சாதியை போடுறது வந்து ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப பயந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தலைவர் 70களுக்கு அப்புறம் 70-80களில் வந்து எப்பா நீ சாதி பேர்லாம் போட்டு கொடுக்காத, நாளைக்கு உனக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்காது, காலேஜில் அட்மிஷன் கிடைக்காது, கவர்மெண்ட் வேலை தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்குள்ள அந்த காலத்தில் ஒரு கலக்கம் ஏற்பட்டதுனால அதை அப்படியே அடுத்து வந்து இப்போ வந்து யாரும் போடுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு வகையில் நல்ல விஷயம் இல்லை, பேருக்கு பின்னாடி போடுறது இல்லை, ஆனால் சாதி சான்றிதழ் ஸ்கூல்ல காலேஜில் கொடுக்கறதெல்லாம் இருக்க. ஆமாம், கண்டிப்பா நீ சாதி சான்று இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, சாதி சான்று தான் உங்களுக்கு அடிப்படையே. அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இவங்க என்ன சாதியை வந்து பேருக்கு பின்னாடி போட்டால் நீ என்ன சாதின்னு தெரிஞ்சிடும். அப்போ இன்னொருத்தருக்கு வந்து அது மனசு புண்படும், நீ மேல் சாதியா இருக்க நான் அப்படின்னா. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுன்னா, 70 வருஷத்துல அந்த அடிமட்டத்தில் இருக்கவங்க மேலே தூக்கி கொண்டு இவங்க லெவல் கொண்டு வந்து வச்சிருந்துருக்கணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு 2 குழந்தைங்க இருக்கு, ஒரு குழந்தை 2 ஐஸ்கிரீம் கையில வச்சிருக்குன்னு வைங்க, ஒரு குழந்தை கையில ஐஸ்கிரீமே இல்ல, நீ 2த்தையும் கீழே போட்டுன்ற மாதிரி இருக்கு. அதுக்கு இந்த குழந்தை கையில ஒன்று கூட 2 பேர் சமமா இருக்கீங்கிற மாதிரி தான் அரசாங்கம் பண்ணியிருந்துருக்கணும். 70 ஆண்டு காலத்துல அவங்க சாதி பேரை சொல்றதுக்கு அவங்க பெருமைப்படுற அளவில் அவங்களை வளர்த்துருக்கணும். அதை வளர்க்கறதுக்கு வழி இல்லாம ஏற்கனவே இருக்க சமூகத்தோட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெருமையை வந்து நீ சொல்லாத, சாதி பெருமையை சொல்லாத, அதுக்கு நிறைய அஜெண்டாவை ப்ரொபகண்டா பண்றதுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் மீடியால இருக்காங்க, எல்லாத்துலயும் இருக்காங்க. அதனால இது எதுக்குன்னா, இதை வந்து அரசாங்கம் போக்க வந்து மாத்தணும். யார் கீழே இருக்காங்களோ அவங்க மேலே தூக்கிட்டு வர பார்க்கணுமே தவிர, கீழே இருக்கவன் லெவலுக்கு மேலே இருக்கவனை கீழே தள்ளி விட பார்க்க கூடாது. ஏன்னா இங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஊர்லாம் போனீங்க, இப்போ மகாராஷ்டிரா போயிருக்கோம், அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த போர்க்குடிகளை வந்து மற்ற குடிகள் வந்து அவ்வளோ பெருமையாக பேசுவான். இவங்க யார் தெரியுமா, எங்கள் ராஜா, அந்த ராஜாவோட பட்டப்பேரோட சொல்லி இவர் இந்த மாதிரி இருந்தார், இந்த கோட்டையை ஆண்டார், இப்படி வச்சாரு இதுன்ட்டு. இங்கே சொன்ன உடனே சுயசாதி பெருமை, நீ சாதியை பற்றி பேசுகிற, வரலாறு யாரும் மறுக்க முடியாது. புலித்தேவன் வரலாறு யாரும் மறுக்க முடியாது, மருதுபாண்டியர் வரலாறு யாரும் மறுக்க முடியாது, இப்போ வேலுநாச்சியார் யாரும் மறுக்க முடியாது. இதை சொன்னால் சாதியவாதிகள் சாதி பெருமை பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் வந்து அவன் டெய்லி எழுதுகிற இதில் எழுதி வச்சிருக்கான். இன்னும் எக்மோர் ஆவண காப்பகத்தில் இருக்குது, மருதுபன் நடந்த போரில் நடந்தது, புலித்தேவன் நடந்த போரில் நடந்தது எழுதி தான் வச்சுருக்கான். அப்போ அந்த வரலாறு யாரும் மாற்ற முடியாதுல்ல. அவர் வந்து தனியாகவும் போடலை, எல்லா சமூகத்தையும் அரவணைச்சி சேர்த்து தான் அந்த மன்னர்கள் வந்து அவங்க தலைமையில் போரிட்டாங்க. அப்போ அந்த வரலாறு சொன்னாலே இன்னைக்கு சாதியவாதின்னு ஆகி போதில்ல. அதெல்லாம் தான் அரசாங்கம் வந்து தடுத்து அதை வரும் இளம் தலைமுறையில் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். இப்போ இளம் தலைமுறைகள் வந்து அது யாரும் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம எங்கே சொன்னால் பக்கத்து வீட்டில் கோச்சிப்பானோ, அதாவது இப்போ
இப்போ காமராஜரை போட்டால் நாடாருன்றுவாங்க, தேவரை போட்டால் தேவர் ஃபோட்டோ போட்டு தேவருன்றுவாங்க. அம்பேத்கர் ஃபோட்டோ வந்து யாராவது போட்டால் அவங்களுக்கு கன்ஃபார்மாக எஸ்சின்றுவாங்க. ஒரு லாயரு பிடிச்சி போய் ஒரு மாட்டு சமமாக இருந்தால் கூட சரி அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சு அதை பார்க்கும்போது, ஏன்னா அப்படி தான் இந்த அரசாங்கம் கொண்டு வந்துருச்சு. யாருமே வந்து அவங்க பொதுத் தலைவராக காட்டல. இப்போ ஒரு வாவு சிதம்பரம் பிள்ளையை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு வாட்டி வீட்டில் படத்தை வச்சிருக்கேன், அவங்க என்ன பார்த்துட்டு கேட்குறாங்க அப்படியே நீங்கள் பிள்ளைமாரா அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லலாம், அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் அப்படி, வேற எந்த மாநிலத்திலையும் இப்படி கிடையாது. இவங்கன்னா இந்த சமூகம் அப்படி. இப்போ அம்பேத்கரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து SC/ST ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்க மட்டும் வைக்கிறது கிடையாது, எல்லா லாயரும் பாக்கெட்டில் வச்சிருப்பான். நீங்கள் பாம்பே போனீங்கன்னா அம்பேத்கர் ஃபோட்டோ வந்து எல்லா சமுதாய லாயரும் வச்சிருக்கான். ஏன்னா அவங்க வந்து லாயர்ஸ்க்கான ஒரு லீடராக பார்க்குறாங்க அவங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. இங்கே அம்பேத்கர் ஃபோட்டோவே யார் வச்சிருப்பா, அந்த குறிப்பிட்ட மக்கள் தான் வச்சுருப்பாங்க, இவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாடு வந்து நம்ம எவ்வளோ வளர்ந்துட்டோம், வட மாநிலத்தோட இங்கே வளர்ந்துட்டோம்னா நம்ம பொருளாதார ரீதியாக எவ்வளோ வளர்ந்துக்கிட்டு இருக்கோமோ, ஆனால் அதன் அடிப்படையில் வரலாறு ரீதியாக தேஞ்சிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ மணி ரொட்டேஷன், எவ்வளோ கமர்ஷியலாக மாறிக்கிட்டு இருக்கோமோ, நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்மளோட வரலாறை தொலைச்சிக்கிட்டே இருக்கும். எக்கனாமிக்கலாக க்ரோத் ஆகிட்டு பின்னாடி போகுது. இல்லை, அது வந்து நேச்சுரல் சார். நமக்கு வந்து ஹார்பர் எங்கே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக்கல் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு பாம்பேயில் ஹார்பர் இருக்குது, சென்னையில் ஹார்பர் இருக்குது, கல்கட்டாவில் ஹார்பர் இருக்குன்னா ஹார்பர் தான் ட்ரேடு. உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்து அதை சுற்றி மக்கள் நிறைய வருவாங்க, அதை சார்ந்த தொழில்கள் நிறைய வரும்னு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஓகே, இப்போ நான் அடுத்து கேட்கக்கூடிய 2 கேள்வியும் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய சென்சிட்டிவ் கொஸ்டினாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு புரிதல் வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்குறோம். இப்போ ஆரம்ப காலங்களில் இருந்து இப்போ வரைக்கும் முக்குளத்தோர் சமுதாயத்துக்கும் தேவேந்திர குல சமுதாயத்துக்கும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல, அது ஏன், என்ன காரணம், அதனுடைய பின்னணி என்ன? இல்லை, அதாவது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிம்பம் அப்படிங்கிறது சமீப காலமாக தான். சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு 40-50 ஆண்டுகள்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே வயக்காட்டில் ஒன்றா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆளுங்க தான். இப்போ ஒரு தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவரும் ஒரு மறவர் சமுதாயத்தை சார்ந்தவரும், இப்போ நான் சொன்னீங்க குறிப்பிட்ட இந்த பிரச்சனைங்கிறது அங்கே தான் வரும். இந்த ராமநாதபுரம், திருநெல்வேலி அந்த மாதிரி அந்த பகுதிகளில் வரும். ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இவங்கெல்லாம் ஒருத்தர் வேளாண்குடியாக இருப்பார், ஒருத்தர் போர்க்குடியாக தான், காவல்காரங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்கள எந்த பிரச்சனையும் வந்ததாகவோ எதுவோ ஒரு வரலாற்று சான்றோ எதுவும் கிடையாது. இது எப்போனா சுதந்திரத்திற்கு அப்புறமா நம்மளை நாமளே ஆட்சி செய்யலாம், அது எதன் மூலியமாக ஆட்சி செய்யலாம், வாக்கு மூலியமாக ஆட்சி செய்யலாம் அப்படிங்கும்போது சில பல அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக, அதாவது எப்படின்னா இவங்க ரெண்டும் பெரும்பான்மை சமூகம், இது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம், ஒன்று அவங்க எடுத்துக்கலான்ற மாதிரி அந்த ஒன்றா இருந்துடக்கூடாதுன்ற ஒன்றா இருந்துட்டாங்கன்னா சில பேருக்கு சில ஆபத்துகள், அதாவது சில இழப்புகள் ஏற்படலாம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, முத்துராமலிங்க தேவர் வந்து இத்தனை வாக்குகள், அதை அருப்புக்கோட்டை தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு, முதுகுலத்து சேர்ந்து வச்சாருன்னா வெறும் முக்குளத்தூர் சமூக வாக்குகள் மட்டும் வாங்கி அவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் அது டேட்டா. நான் சொல்கிற முதுகுலத்து அந்த கலவரத்துக்கு அப்புறமா அந்த வாக்குகள் வாங்கினாரு. அப்போ எப்படின்னா அந்த மக்கள் வந்து அப்போ இருந்த மக்கள் சரியாக புரிஞ்சிருந்தாங்க. அந்த கலவரம் நடக்கும்போது இருந்த மக்கள் கூட இது எதனால் நடந்தது, எப்படி நடந்தது, என்ன பிரச்சனைங்கிறது சரியாக நடந்துச்சுன்றது ஆமாம் எல்லாம் புரிஞ்சுதான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து வந்து அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் வந்து, அதாவது எப்போவுமே வந்து ஒரு வில்லனை வந்து பெருசாக போர்ட்ரேட் பண்ணாதான் நம்ம ஒரு பெரிய ஹீரோவாக காமிக்க முடியும். அப்போ அந்த நேரத்தில் அந்த தலைவர்கள் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை, அவங்க தான் நம்ம எதிரி, இவங்க நம்மளோட எதிரி, இந்த எதிரிகளை நம்ம அழிக்கணும்னா என் பின்னாடி எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இடையில கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகள் வந்து ஒரு கனலாக தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அதாவது யாரோ ஒருவருடைய சுயநலத்துக்காக இவங்க 2 பேரும் மோதிக்கிட்டு, அதான் அரசியல் காரணங்கள் தான், வேற ஒன்றுமே கிடையாது, முழுக்க அரசியல் காரணம் தான். ஆனால் இப்போ ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ மக்கள்லாம் கொஞ்சம் படித்து தெளிவடைஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரே கல்லூரிகளில் படிக்கிறாங்க. அதான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குது, இல்லாமலாம் கிடையாது. அது இன்னொன்று இந்த காரணம், இந்த சமுதாயத்தினால தான் காரணம், சமுதாய பிரச்சனைன்ற இல்லாமல் இப்போ பொதுவாக 2 பசங்க காலேஜ்லேயே படிப்பாங்க, அவனுக்கு அது என்ன சாதினோ தெரியாது. இப்போ மெட்ராஸில் பொதுவாக தெரியாது, ஆனால் அடிச்சுப்பான். அவனுக்கு வேறு ஏதாவது ஒரு சம் இஷ்யூஸ் கூட இருக்கும், அடிச்சுப்பானுங்க. ஆனால் இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் எப்படி காட்டுறோம், இவர் இந்த சாதி இதனால் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறோம். இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ
ஒரு முஸ்லீம் ஒருத்தர் பாய் வந்து தங்கச்சியை காதலிச்சாங்க சொல்லி அண்ணன்மார்கள் வெட்டிட்டாங்க. ஒரு 3 நாள் முன்னாடி வெட்டினாங்க அந்த ஹோட்டல் முன்னாடி. அதை வந்து இன்னைக்கு யாருமே ஆணவ கொலைன்னு சொல்லி பேசல. என்ன காரணம்னா வெட்டி கொல்லப்பட்டவர் வந்து இஸ்லாமியர், வெட்டினவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர். அப்ப அந்த இடத்துல இருந்து ஆணவ கொலைன்ற வார்த்தை வரதில்லை. இந்த ஆணவ கொலைன்ற வார்த்தையை எப்போ கொண்டு வருவாங்கன்னா, அதாவது இறந்தவர், அதாவது உயிர் பறி கொடுத்தவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமா இருக்கணும். வெட்டி கொன்னவங்க வந்து ஒரு எம்பிசி பிசி இந்த கேட்டகரியில் வரணும். வந்தா அது ஆணவ கொலை. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல வந்து இப்போ இடையில கூட நடந்தது. அதாவது காதலித்த பையனும் ஒரே சமூகம், பொண்ணு ஒரே சமூகம், குலத்தோர் சமூகம் இடையில வந்தது. அவங்க கோவப்பட்டு அந்த தந்தை வந்து வெட்டி கொன்னுறாரு. அந்த இடத்துல இந்த ஆணவ கொலைன்ற பேச்சும் வரல. அவர் எதுக்குன்னா பொண்ணு நம்ம பேச்சை கேட்காம போய் பண்ணிடுச்சுன்ற மாதிரி தான் பண்றாரு. அப்போ இந்த வார்த்தை வரல. அப்போ இந்த ஆணவ கொலை, இந்த சாதி இது அப்படிங்கிற எப்போ நம்ம போர்ட்ரேட் பண்றாங்கன்னா இந்த மீடியா தான் காட்டுது. அவரு ஒரு ஆதங்கத்தில் நம்ம எல்லா மனுஷனுக்கும் வந்து கோவங்கள் உள்ள வேற மாதிரி வரும், ஆற்றாமை வரும், கோவங்கள் எல்லாமே வரும். தான் இத்தனை வருஷம் வளர்த்த பொண்ணு நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல, நம்ம தூக்கி வளர்த்த பொண்ணு நம்மளை உதாசீனப்படுத்தி போயிடுச்சு, இனிமே அந்த பொண்ணு இருந்தா நிறைய பேர் ஊர் நாட்டில் நினைப்பாங்க, மெட்ராஸ் நினைக்க மாட்டோம். நமக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு, நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதை பார்த்துட்டு போவோம், எப்படியே இருந்துட்டு போட்டுருவோம். அங்க வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயம் அது. ஏன்னா நம்மளை இங்க நகரத்துல வந்து நம்ம நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்றோம், இந்த கிளாஸ் சேர்த்து விட்றோம், அந்த கிளாஸ் சேர்த்து விட்றோம், அதனால ரொம்ப குழந்தைய ரொம்ப பாசமாக படிக்க வைக்கிறோம், 1 லட்ச ரூபா ஃபீஸ். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணலாம் கூட உண்மையான பாசத்தை காட்டி வளர்ப்பாங்க. அந்த ஏமாற்றத்தை அவங்களால தாங்க முடியாது. இங்கே சென்னை மாதிரி பொருளாதாரத்துக்குள்ள எல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. சரி அவ இஷ்டம், அவ போட்டோம் அப்படின்ற மாதிரி விட மாட்டாங்க. அங்கே வந்து அந்த அவங்களால முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால. அதனால் நடக்கிற கொலையை கூட இன்றைக்கி என்ன சொல்லிடுறாங்கன்னா இது வந்து ஒரு ஆணவ படுகொலை அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி 2 பேர் வேறு ஏதாவது டீ கடையில் ஒரு பிரச்சனையாகி சண்டை போட்டிருப்பான், அதில் அடித்து கொண்டு இருப்பான், செத்ததுக்கப்புறம் இவன் என்ன ஜாதிங்கிறது, இந்த மாதிரி இதனால் இஷ்யூ வருது. ஆனால் இன்றைக்கி எனக்கு பூர்வீகம் வந்து திருநெல்வேலி மாவட்டன்றதுனால நான் கேள்விப்பட்டதுலேருந்து இன்றைக்கி வந்து எவ்வளவோ அமைதியாயிடுச்சு. நடக்கிறதும் பூதக்கண்ணை வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 20 ஆண்டுகள் முன்னாடி 10 சம்பவம் நடந்த இடத்துல நீ 1 சம்பவம் 2 சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த 1 சம்பவம் 2 சம்பவத்தை நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த நியூஸை காமிச்சு நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நடந்ததை விட இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு இப்போ இரு சமூகத்திலையும் 2 பசங்களும் நல்லா படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, தொழில் பண்ணுறாங்க. அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் தான் இருக்காங்க. ஆமாம், ஒற்றுமையாக தான் இருக்காங்க. நடக்கக்கூடிய சமூகம் ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதை வந்து நம்ம எந்த காலத்தையும் நிப்பாட்ட முடியாது. நடக்கக்கூடிய இப்போ 100 பேரில் 2 பேர் இப்படி இருப்பான்ற அந்த 2 பேர் யாருன்ற நம்ம டார்கெட் பண்ணி பார்க்க முடியாது. அந்த 2 பேர் தான் அந்த மொத்த 100 பேரோட பிம்பமாகவும் நம்ம பார்க்க முடியாது. இப்போ அதே சமூகத்தில் 2 நண்பர்கள் கூட இருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சே வந்து இருவேறு சமூகங்களும் பொண்ணு கொடுத்தே கட்டியிருக்காங்க. அந்த சமூகம் சொல்ல விரும்பலான்னு வேற சமூகம் எப்படின்னா சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸ் என் கூட பழக நண்பர்கள் தென் மாவட்டம் சேர்ந்தவங்க. இவர் தங்கச்சி அவர் கட்டிக்கிட்டாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட தங்கச்சி இவர் கட்டிக்கிட்டாரு. கலப்பு திறமை நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. இன்னைக்கு என்னன்னா இப்போ உங்களுக்கு மாதிரி ஆளுங்க வந்து பெருகிட்டாங்க. இப்போ ஒரு 100 மீடியா சேனல்ஸ் வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒன்று இது காட்டிக்கிட்டே இருக்கணுன்றதுனால ஒரு சில விஷயங்களை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறதுனால இந்த மாதிரி இருக்குன்னு இருக்கு. ஆனால் முதைய விட இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு. அதுக்கு ஒரே காரணம் கல்வி தான். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனால் பொண்ணு கொடுப்பான், வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகிறது ஒரு பெருமை அப்படி இப்படி சுற்றிட்டு இருந்த. அதாவது இப்போ கூலிப்படம் தான் பண்ணுறான். அப்போ சாதாரணமாக இருந்தால் பண்ணிட்டு இருந்தான். இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். ஏன்னா அவங்க குடும்பத்திலே அவங்க சித்தப்பா இருந்திருப்பாரு, மாமா இருந்திருப்பாரு, ஜெயிலுக்கு 10 வருஷம் போயிட்டு இருந்தா ஒரு வாழ்க்கையே வீணா போச்சு, 15 வருஷம் போயிட்டு இருந்தா சாதி கலவரங்களில் சொல்கிறேன் போயிட்டு வந்தா குடும்பத்து வாழ்க்கையே போச்சுன்ற இப்போ புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்மளும் தோண்டி விட்டவன் தனியாக அவன் பாட்டுக்கு இருக்கான், நம்ம தான் பாதிக்கப்படுறோன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த மக்கள் வந்து நல்ல சுமூகமாக தான் இருக்காங்க. அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லைங்க.